வணக்கம். 2025 பொங்கல் பரிசு பத்தி தான் இப்போ ஊரே பேசிட்டு இருக்கு. அது என்ன விஷயம், என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குன்னு டீடைலா பார்க்கலாம் வாங்க. சரி, நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த வருஷத்தோட பிக் சர்ப்ரைஸ் என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் போன வருஷங்கள்ல என்ன கொடுத்தாங்கன்னு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக். அடுத்து இந்த தடவை பரிசு பையில என்னெல்லாம் இருக்கு, கடைசியா அதை எப்படி வாங்குறதுல எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பார்க்கலாம். வாங்க முதல்ல எல்லாரும் பரபரப்பா பேசிட்டு இருக்கிற அந்த பெரிய நியூஸ்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற ஒரே கேள்வி, இந்த தடவை எவ்வளோ பணம் கிடைக்கும்? 5000 ரூபாயா? அது உண்மையா? வதந்திகள் ஒரு பக்கம், எதிர்பார்ப்பு ஒரு பக்கம்னு களையட்டிட்டு இருக்கு இல்லையா? இப்போ கிடைச்சிருக்கிற தகவல் படி பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் எல்லா ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் 3000 5000 ரூபாய் வரைக்கும் ஒரு ரெக்கார்ட் பிரேக் தொகையை கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்களாம். ஏன் இந்த திடீர் அதிகரிப்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் பொங்கல் பரிசு தொகையை அதிகப்படுத்தணும்னு நிறைய அரசியல் தலைவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. முதலமைச்சரோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ரொம்ப சீக்கிரமே வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. சரி, இந்த வருஷம் கொடுக்க போற தொகை ஒரு பெரிய மாற்றம்னு சொல்றோம் இல்லையா? அது எந்த அளவுக்கு பெருசுன்னு தெரிஞ்சுக்க இதுக்கு முன்னாடி வருஷங்கள்ல என்ன கொடுத்தாங்கன்னு ஒரு சின்ன கம்பேரிசன் பாத்துடலாம் வாங்க. நம்ம பின்னோக்கி பார்த்தோம்னா 2021ல அதிமுக ஆட்சியில 2500 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் திமுக ஆட்சியில கடந்த சில வருஷங்களா 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 2025ல ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. இந்த சார்ட்டை பாருங்க, உங்களுக்கே புரியும். 1000 ரூபாய் எங்க இருக்கு, போன தடவை ரெக்கார்டா இருந்த 2500 எங்க இருக்கு, இப்போ நாம எதிர்பார்க்கிற 5000 ரூபாய் எங்க இருக்குன்னு பாருங்க. இது கிட்டத்தட்ட முந்தைய சாதனையை விட 2 மடங்கு அதிகம். இன்னொரு விஷயமும் பேசப்படுது. அதாவது 2026ல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இல்லையா? அதனாலதான் இந்த தடவை இவ்ளோ பெரிய தொகையை அறிவிக்கலான்னு சிலர் கருத்து சொல்றாங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, பொங்கல் பரிசுன்னா அது வெறும் பணம் மட்டும் கிடையாது. அந்த முழு பரிசு பையில வேற என்னென்ன இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். பணத்தோட சேர்த்து நம்ம பொங்கல் கொண்டாட்டத்துக்கு தேவையான 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சக்கரை, ஒரு முழுநில கரும்பு, அப்புறம் இலவச வேட்டி சேலை, இது எல்லாமே அந்த கிஃப்ட் ஹேம்பர்ல இருக்கும். இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பரிசு பொருட்கள் எல்லாமே பேக் பண்ணி மாநிலம் முழுக்க இருக்கிற ரேஷன் கடைகளுக்கு அனுப்ப ரெடியா இருக்குதான். கவர்மெண்டோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்ததும் விநியோகம் உடனே ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரோம். இந்த பரிசு பொருட்கள் எல்லாம் எப்படி உங்க கைக்கு வந்து சேரும், அந்த ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு வழிமுறை தான். முதல்ல உங்க வீட்டுக்கே வந்து ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அதுல என்ன தேதியில ரேஷன் கடைக்கு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது, அந்த தேதியில உங்க ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா, மூணாவதா உங்க பரிசு பொருட்கள், பணம் எல்லாத்தையும் ஒண்ணா வாங்கிக்கலாம். எல்லா குடும்பங்களுக்கும் ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ள இந்த பரிசை கொடுத்து முடிக்கணும்னு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. அதாவது பொங்கலுக்கு முன்னாடியே உங்க கையில பரிசு கிடைச்சிடும். இப்போ நிறைய பேர் பொங்கலுக்கு சொந்த ஊருக்கு போவீங்க இல்லையா? அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஏற்பாடும் செய்ய போறாங்க. நீங்க பொங்கல் முடிஞ்சு வந்து கூட உங்க பரிசை வாங்கிக்கலாமா? சோ யாரும் மிஸ் பண்ணிட மாட்டீங்க. இது கூடவே இன்னொரு நல்ல செய்தியும் இருக்கு. மாசம் மகளிருக்கு கொடுக்கிற உரிமை தொகை இருக்கே, அதுவும் ஜனவரி 10லிருந்து 12ஆம் தேதிக்குள்ள அக்கவுண்ட்ல வந்துடும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆக மொத்தம் எல்லாமே ரெடி. முதலமைச்சர் இந்த வாரமே அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவாருன்னு சொல்லப்படுது. அறிவிப்பு வந்த அடுத்த நிமிஷமே விநியோகம் ஸ்டார்ட் ஆயிடும். பரிசு பொருட்கள் எல்லாம் தயாரா இருக்கு. மக்கள் மத்தியில எதிர்பார்ப்பும் ரொம்பவே அதிகமா இருக்கு. சரி, அரசாங்கத்தோட இறுதி அறிவிப்பு இந்த ரெக்கார்ட் பிரேக் பரிசை உண்மையிலே மக்களுக்கு கொடுக்குமா? மொத்த மாநிலமும் அதுக்காக தான் இப்போ காத்துட்டு இருக்கு.